ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போன பாட்டில் நம்மகிட்டே ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அவன் ரொம்ப ரூட் அரகண்டுங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ்கிட்டையும் மிம்மாம்கிட்டையும் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேட இருக்காது பெயின் தருமதி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் போகலாம். இவங்களுக்காக தான் நான் இந்த பிளேஸில் இப்போ வரைக்குமே அவங்க சொல்கிறத கேட்டுட்ருக்கேன். ஏன்னா இவங்க தான் எனக்கு அந்த பிளேஸில் அந்த சைல்டேஜில் ஹெல்ப் பண்ணி லவ்வை காட்டினாங்க. என்னோடய மாம் டாடி இவங்க. அதேமாரி எனக்கு ஒரு மேரேஜ் ஆகிற பிளேஸ், என்னோடய ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லவ்வாக, ரொம்ப கைண்டாக நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும். உங்கள் சன்னுக்கு அந்த பிஹேவியரில் ஒரு பிஹேவியர் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இதுக்காக தான் உங்கள் ஜங்குக்கை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் மாஃபியா ஃபேமிலி உங்களுக்கு எனக்கு செட் ஆகுது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் திங்க் பண்ணிகிட்ருக்க ஹஸ்பண்ட் அவரோட கேரக்டர்லாம் வேறு, உங்கள் சன்னோட கேரக்டர் மட்டுமே வேறு. எனக்கு அது பிடிக்கல. நான் இதை ஆல்ரெடி ஜங்குக்கிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும், டேயோட ஹார்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு, சரி ஓகே ஓகே டயாங், நீ இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எங்களுக்கு தான் கூட்டு வைக்கல, உன்னை மாதிரி ஒரு பர்சன்ட் எங்கள் ஹவுஸில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நம்ம 3 பாய்ஸஸ்க்கும் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் நான் பண்ணுறேன். நம்ம ஜிமினாவுக்கு சுகாவுக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த ஒர்க்கெலாம் பார்ப்போம். 1 வீக் கழிச்சு மேரேஜுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படியே மிம்மாமும் பாய்ஸஸ் அந்த பிளேஸ்லேருந்து போனால் நம்ம டே தான் அப்படியே பார்க்க நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், டயாங் இவ்வளோ போல்டாக பேசுகிறியே, உனக்கு பயமா இல்லையா? பயத்தெல்லாம் பார்த்தோம்னா எப்படி டேட் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசினா, சரிப்போ இன்றைக்கி நீ எங்கேயும் போகாண்டா, 2 பேருமே ரொம்ப டேஸ் கழிச்சு ஹவுஸ் கொண்டிருக்கீங்க, மேம் உங்களுக்காக டின்னர் ரெடி பண்ணுறேன், ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினாவும் டைமே அவங்க ரூம் 2 பேருமே ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அந்த ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பெட்டில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. டயாங் நீ இந்த மாதிரி பேசியிருக்கியே, கண்டிப்பாக ஜங்குக்கு மட்டும் இந்த மூமெண்ட்லாம் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவானே தெரியாது. மார்னிங் அவன் எப்படி நடந்துக்கிட்டானுங்கிறது தெரியும்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்கு கண்டிப்பாக அவங்க மாம் சொல்கிறத கேட்பார்ல, அதான் மாம்கிட்டேயே நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன், நீ ஃப்ரீ பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், இந்த ஹோல் மூமெண்ட்டை தான் அவர் காலையிலே கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் கேட்டுகிட்டே ரிஜெக்ட் பண்ண மூமெண்ட்டு, அதுக்கு பேரண்ட்ஸுமே உன்னோட விருப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, தியா சொன்ன வேர்டு தான் இப்போ நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகுது. உனக்கெல்லாம் ஒரு ஒய்ஃப் அமையுமா? ஒய்ஃப்லாம் நீ மேரேஜ் பண்ணிப்பியா? உன்னோட கேரக்டர் தெரிஞ்சு ஒருத்தருமே உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் நம்ம ஹாஷாக திட்டியிருப்பாரல்ல நம்ம ஜங்குக்கை, அந்த வேர்டு எல்லாம் மொத்தமாக நம்ம ஜங்குக்கு ஞாபகம் டயாங் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஓங்கி பக்கத்தில் இருக்க டேபிளை கிக் பண்ணப்படி நேராக ஜிமினாவோட ஹவுஸ்க்கு தான் கிளம்பி வராரு. இந்த மாதிரி கோமா போகிற ஜங்குக்கை பார்த்துட்டு நம்ம மார்க்கு தான் நேராக மிம்மாமுக்கும் ஜான்டாடுக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணேன். அதை சுகா பிக் பண்ணுறாரு. ஏன்டா அந்த மாதிரி கால் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி உங்களோட பர்சனல் பாடி கார்டு காலை அட்டன் பண்ணி நாங்கள் 2 பேருமே அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே மொபைல்லே கேட்டோம். டேயை ரிஜெக்ட் பண்ண மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் செம்ம காண்டில் டேயை தேடி ஜிமினாவோட ஹவுஸ்க்கு ஜங்குக்கு போகிறாரு. ஏதாவது பண்ணி அந்த பிளேஸ்க்கு நீங்களோ இல்லை மிம்மாமோ போங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் இப்படி சொல்கிறது கேட்டு நம்ம சுகா ரொம்ப ஷாக் ஆகி மிம்மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா கரெக்டாக மிம்மாமோட ரூமுக்குள்ள என்ட்ரானா, ஏன்னா அந்த கட்டுறங்கிற மாதிரி கேட்டேன். ஜங்கு கோவமாக மார்க்கு சொன்ன எல்லாத்தையுமே சொல்லி ஜங்கு கோவமாக ஜிமினோட ஹவுஸ்க்கு போய்ட்ருக்கான். கண்டிப்பாக டே சும்மா விட மாட்டான். வாங்க மட்டும்ல ஜங்குக்கு போய் அந்த ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மிம்மாம்மா கூப்பிட்டா, இதை கேட்டுட்டு நம்ம மிம்மாம்மா சுகாவும் கரெக்டாக ஜிமினோட ஹவுஸ்க்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்தேன். இப்போ நம்ம டே அவரோட ஜிமினாவோட பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. பெட்டில் நார்மலாக உட்காந்துருந்துட்டு நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக புக் எடுத்து நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜிமினா ஜிமினாவோட மாம் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஃபுட்டை பண்ணியிருக்கீங்களா, டேக்கு பிடிச்ச ஃபுட்டை பண்ணியிருக்கீங்களா, இதாக பண்ணியிருக்கீங்கிற மாதிரி மாமுக்கிட்ட எப்போதும் சைல்டிஷாக பேசுவோம்ல அந்த மாதிரி பேசிகிட்டு நிற்பாரா. அந்த ஹவுஸுக்குள்ளே செம்ம காண்டில் நம்ம ஜங்குக்கு என்ட்ராகவர் முன்னே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு வேகமாக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போகிற சவுண்டை கேட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜிமினாவும் ஜிமினாவோட மாமுமே
இவ்வளோ கோவமாக உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கை நோட் பண்ணால் நம்ம பார்க்குமே அவரோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவார். ஜங்குக்கு இவ்வளோ வேகமாக வர்றதை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாரி நோட் பண்ணோம். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ரன் பண்ணபடி டயாங்னுங்கிற மாரி டேயோட நேமை சொல்லி கத்திக்கிட்டே வராரா. இந்த சவுண்டு ரூம்குள்ளே இருக்க டேக்குமே கேட்குது. யார்டா இந்த கத்துறானுங்கிற மாரி டே அப்படியே ஜிமினாவோட அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தா டேக்கு முன்ன வந்து செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்மகிட்டே ரொம்ப நார்மலாக நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். என்னடா சொன்னேன் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். ஏன் உன்னோட பேரண்ட்ஸ் ஒன்றுமே சொல்லலையா ஜங்குக்? எல்லாத்தையுமே கிளியராக தானே சொல்லி அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசினா உனக்கு துணிச்சல் ஜாஸ்திடா அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே தள்ளிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவோட டேடி ஜிமினோட மாம் ஜிமினா 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆகி நேராக கரெக்டாக ரூம் கிட்டே வராங்க. ரூம் கிட்டே வந்துட்டு ரூம் டோரை பயங்கரமாக நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற ரூம் டோரை ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நாக் பண்ணால் அதே ஹவுஸ்க்குள்ளே இப்போ நம்ம சுகாவும் மிம்மாமே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி இந்த மாதிரி ரூம் டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்களும் கரெக்டாக அந்த ரூம் டோர் கிட்ட வராங்க. இந்த மாதிரி அவங்க ரூம் டோர் கிட்ட வேண்டாம் இப்போ உள்ளே புஷ் பண்ணி நம்ம ஜோங்கிட்டே தள்ளியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா இப்போ டேடா அப்படியே போய் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்புக்கு பேக் சைடில் போய் நின்றுட்டு அப்படியே திரும்புறாரு. எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி ஹாஷாக நடந்துக்கிற ஜங்குக்? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நானும் சரி உன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணலான்னு தான் என் மாம் உன்னை மேரேஜ் பண்ணி என் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வரணும்னு பேசுறதுக்கு வந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு வராமல் என் ஒர்க்குக்கு போனேன். ஆனால் நீ என்னோட மாம்கிட்டயே என்னை பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்க. அதுதானே உண்மை அப்படிங்கிற மாதிரி டே சொன்னேன். தப்பு மேலே தப்பு பண்ணுறியட்டே. எதுக்காக என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க நீ? என்ன சொன்ன? என்ன மாதிரி ஒரு அரகண்டான பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அதுவும் என்ன மாதிரி ஒரு பர்சன்ட்டை யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களா? மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளுவார. அந்த மாதிரி தள்ளலாம் டே ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணுற ஜங்குக்? எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கொஞ்சம் பயத்தில் எப்படி பெட்டில் எழுந்து உட்காந்தா மேரேஜ் நீ ஏன் பண்ணிக்கணும்? எதுக்காக மேரேஜ்? எதுக்கு ரிங்? என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட ஒய்ஃப். அப்படி இருக்க சொல்ல மேரேஜெலாம் நமக்கு வேண்டாம் பேபி. உன்னோட சைக்கோ ஹஸ்பண்ட் இப்படி தான் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸ் அவர் வர அவரோட பாடி லாங்குவேஜ் டோனிங் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப பயந்து போய் என்ன பண்ண போகிற ஜங்குக்? என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். டேயை அப்படியே அந்த பெட்டில் லாக் பண்ணபடி என்ன பண்ண போகிறேங்கிறத இப்போவே நீ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் அவர் வர. அந்த மாதிரி வந்தா ரூம் கிட்ட வந்து மிம்மம் தான் அந்த ரூம் டோரை பயங்கரமாக நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டே எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மிம்மம்மோட சவுண்டு கேட்குறத கேட்டுட்டு கிட்ட இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பண்ண போன நம்ம ஜங்குக் டக்குன்னு டேயை விட்டு எழுந்து டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்கிறாரு. வாவ் பேபி, என் மாமியே உனக்கு ஃபேவர் ஆக்கிட்டப்பளுக்கு எங்கே டஷ் ஆகிறதுக்குள்ள என் மாமே உன்னை சேவ் பண்ண வந்துட்டாங்களே அந்த அளவுக்கு பெசல்ல நீ அப்படிங்கிற மாதிரி டேயை பேக்கப் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சா என்ன பண்ணுற ஜங்குக்? என்ன பண்ணுற விடு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். இங்கே பாருடா, நல்லா கேட்டுக்கோ, நீ தான் என்னோடய ஃபியான்சி. என்னோட ஹயாங்ஸ் எல்லாருக்கும் என்றைக்கு மேரேஜோ அன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட நெக்கில் அப்படி பேக் சைடாக ஹக் பண்ணபடி கிஸ் பண்ணிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற அவனை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மீமாம் அப்படி கற்றுனா ஏன் மட்டும் வெள்ளாமல் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்க? ஏன் இந்த கற்றுற? போ வாட்டர் எடுத்து குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எல்லாருமே ஷாக்கானா நம்ம டேயுமே இந்த மாதிரி பேசுகிற ஜங்குக்கு பட்டுட்டு எப்படிடா பேசுகிறேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இங்கே பாரு டேயாங், அப்புறம் டேயோட பேரண்ட்ஸ் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு பேபி என்னது தான் எனக்கு மட்டும்தான் என் ஹயான்ஸ் கூட சேர்ந்து ஒரே ஸ்டேஜில் என் பேபி நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன். அந்த பிளேஸ்க்கு டே வரணும், நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். இல்லைன்னா டேயாங் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சீமினாவையும் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என் ஹயாங்கோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை.
ஆ எங்கள் மாஃபியா ஃபேமிலியில் நெக்ஸ்ட்டு மெம்பரில் அவரே என்னால் எதுவும் பண்ண முடியாது. என் பேபி உன்னைக்கே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக உன்னை சேவ் பண்ணி வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு உன்னை கொண்டு வந்து என் முன்னே விட்டுருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் உன் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். டேயுமே செம்ம ஷாக் ஆகி அப்படியே பேக்கப் பண்ணியிருக்க நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன். என்ன பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன் ஹேண்ட்ஸை பிடிச்சான்னு சொல்லிட்டு தானே அந்த பர்சன்ட்டை கில் பண்ணுற அளவுக்கு போனேன். என்னை மட்டும் ஒழுங்காக வந்து ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு உன்னோட ஜிமினாவுக்கு மேரேஜ் டேட் உன்னோட ஜிமினா ஏன் ஹவுஸ்க்கு வருவான். ஆனால் பட் அதே டேட்டில் உன்னோட பேரண்ட்ஸுக்கு ஃபியூனலும் நடக்கும், அதுவும் ஏன் ஹேண்ட்ஸ் ஆலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஹக் பண்ணியிருக்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு பார்க்கோட ஹெட்லேயே கன்னை வைக்கிறாரு. வேணா சாம்பிள் காட்டட்டுமா பேபி? சாம்பிள் பார்த்தா நம்புவல்ல. எங்கே ஷூட் பண்ணணும்னு சொல்லு. ஹேண்ட்ஸ்லையா, ஃபீட்லையா, லெக்லையா, டொமாக்ஸ்லையா? இல்லை பாவம் உன் டேட் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு திங்க் பண்ணினா ஹெட்டில் ஷூட் பண்ணிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம டேடா என்ன பண்ணுற ஜங்குக், கன்னை எடு ஜங்குக். என்ன ஐயோ பேபி நீயா பேசுகிறது, கிட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டான். வந்து இந்த மாதிரி கன்னை வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ப்ளீஸ் ஜங்குக் விட்டுரு ஜங்குக், டேடோட ஹெட்லேருந்து கன்னை எடுனுங்கிறாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசினான். எடுக்கணுமா? நீ தானே என்ன கோவப்படுத்தின, நானா வந்து கோவத்தில் உங்ககிட்ட ஃபைட் பண்ணேன். நீ தானே என்ன டென்ஷன் ஆக்குற. நீ தானே என்ன டென்ஷன் ஆக்குற. நானா டென்ஷன் ஆனேனா? நானா வந்து உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேனா? அதுக்கெலாம் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசினோம். மிம்மம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக், ஹெட்லேருந்து கன்னட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாம்மா, இது என்னோடய ப்ராப்ளம், நான் தான் அதை டீல் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? அப்போ சரி, நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா டேட்டா சொல்லுங்கள், என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கள். சொல்ல முடியல உங்களுக்கு? அவன் சொன்னதை கேட்டுட்டு ஹவுஸ்க்கு தானே வந்துட்டீங்க, அப்போ அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட சீக்ஸை கப் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டு டேயை ஒரு பக்கமாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு சொல்லு பேபி, டேட் வேணும்ல, மாம் வேணும்ல, இல்லை வேண்டாமா? 2 பேரும் வேணும்ல. இந்த டேயோட பேரண்ட்ஸ் மேலே ஓவர் லெவலில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டேன். ப்ளீஸ் ஜங்குக் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். நம்ம டேயோட இப்படி நம்ம பார்க்கோட ஹெட்டில் கன் வச்சுட்டு அந்த கன்னை அப்படியே அவரோட பேக் சைடில் வச்சுட்டு டேயோட சிக்ஸை கப் பண்ணபடி, அப்போ ஏன் பேபி என்ன டென்ஷன் ஆக்குற? எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து பேசி டிசைட் பண்ணி மேரேஜுக்கு ஓகே பண்ணி ட்ரெஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணணுன்னு திங்க் பண்ணி வச்சா டென்ஷன் ஆக்கிட்டியே. இங்கே பாரு, நீ மேரேஜ் பண்ண வர்ற, இல்லைனா கண்டிப்பாக இந்த ஜங்குக் சொன்னதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு நம்ம மிம்மாமுக்கும் ஷுகோவுக்குமே ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே நின்னா ஜிமின் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உன் பிரதர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு நம்ம டேடா இப்படி பண்ணிட்டு போகிற ஜங்குக்கு பார்த்துட்டு பயத்துலேயே நிற்கிறாரு. இந்த மாதிரி பயத்துலேயே நின்னா இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆகி ஒரு 2 days கிட்ட டைம் ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆனால் இப்போ காலேஜில் தான் இருக்கார். ரொம்ப சேடாகவே இருக்கார். எனக்கு ஜங்குக் பேசிட்டு போன மூமெண்ட்டையே திரும்ப திரும்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம டேக்கும் ஜிமினாவும் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜிமினா நோட் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் பட் டேக்கு தான் எதையுமே எழுத விருப்பமே இல்லை. டிப்ரெஷன்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம ஜங்குக் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த ப்ரொஃபஸர் ரொம்ப சைலண்டாக கிளாஸ் ரொம்ப சைலண்ட் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படி நிமிண்டு பார்த்தா டேக்கு பக்கத்தில் இப்போ வந்து ஜங்குக் நிற்கிறாரு. இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். ஏன் பேபி ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை பார்த்த மாதிரியே கட்டிகிட்டு இருக்க? எவ்வளோ ரொமான்டிக்காக உங்ககிட்ட பேசலாம், அன்றைக்கி முழுக்க உங்கள்கிட்ட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்தா இந்த மாதிரி கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா நம்ம 2 பேருமே மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம். நான் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் ஒன்றை மட்டும் இல்லை ஜிமினாவையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க.
கிளம்பு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி அந்த டெஸ்க்லேருந்து வெளியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ஜிமின் அவன் நோட் பண்ணிவிட்டு ஹயாங் வெளியே தான் நிற்கிறாரு. உன்னோட திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவும் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. டேயோட திங்ஸையும் எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து வச்சா டேயோட காலேஜ் பேக்கை அப்படியே எடுத்து நம்ம ஜங்குக்கு அவருக்கு பின்னாடி மாட்டுறாரு. பேக் மாட்டோம்ல அந்த மாதிரி பேக்கை மாட்டிட்டு வெள்ளாமா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னா டேக்கி என்ன சொல்லுன்னே தெரியல. இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கு பார்த்துட்டு வேகமாக முன்னாடி நடக்கிறாரு. கிளாஸ் மட்டும் வெளியே வேகமாக போகிறாரு. இந்த மாதிரி போனால் பா நம்மளை விட பேபிக்கு தான் மேரேஜுக்கான திங்ஸஸ்லாம் வாங்கிட்டு இருக்கு. ஆர்வம் புழுக்கு அதான் வேகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலை சிரிச்சபடியே நம்ம ஜங்குக்கும் நம்ம டே ஃபாலோ பண்ணபடி வந்தா. ஜிமினாவுமே நம்ம ஜங்குக்கும் ஃபாலோ பண்ணபடி வருவார். இந்த மாதிரி வந்தா இப்போ ஃபேமிலி எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பேராக நின்று ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம சுகாவும் நம்ம ஜிமினாவுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டுக்கு தான் டேக்கு தான் மேரேஜ் வேண்டாமே ஜங்குக்கெலாம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப சைலண்டாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இந்த ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட போயிருப்பாங்களா அவங்களாம் உட்காரதுக்கு சீட் இருக்கும்ல அந்த பிளேஸில் வந்து ஒரு சோஃபாவில் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. யாருக்கோ ட்ரெஸ் எடுக்க வந்த மாதிரி இப்படி உட்காந்துருந்தோம். நம்ம ஜங்குக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு டேக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாருமே பேராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்கு மட்டும் சிங்கிளாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஜங்குக்கு இப்போ தான் நோட் பண்ணுறாரு. என்ன எல்லாம் பேராக நிற்குது, ஏன் பேர் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணேன். இந்த மாதிரி லோன்லியாக அப்செட்டாக டென்ஷனில் உட்காந்துருக்க மோமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி இது என்ன பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு பேசுகிறத கேட்டுட்டு அப்படி நிமிட்டு பார்த்தேன். ஜங்குக்கு வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அவருக்கு பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு அங்கே ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுப்பாங்கள அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய பேபி க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்லுவாங்களா. என்ன துணிச்சல் இருந்தால் என் ஒய்ஃபு க்யூட்டாக இருக்குங்கிறத நீ ஆமான்னு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசன்ட்டுக்கிட்ட சும்மாலாம் ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன பிரச்சனை ஜங்குக்கு உனக்கு எதுக்காக சும்மா எல்லாத்தையும் இப்படி பண்ணுற. பேபி மூடுக்கு வந்துருச்சு. பேபி மேரேஜுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பாரு எப்படி உன் ஜிமினா சுகாவுக்கு ஷர்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கான்ட்டு. எனக்கும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் எடுத்து கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு செலெக்ஷன் பண்ணு பேபி. எனக்கு எந்த ஷார்ட் போட்டால் ரொம்ப மாசாக கெத்தாக இருக்கும்னு பார்த்து செலெக்ஷன் பண்ணி பார்ப்போம். நீ எந்த ஷார்ட்டை எடுத்து கொடுக்குறியோ அதை தான் நான் மேரேஜில் வேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அப்படியாடாங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிவிட்டு எல்லாருமே கோட்டு ஷூட்டுன்னு எடுத்தால் நம்மகிட்ட என்ன செய்வார்னா காண்டுக்கு நார்மலாக ஒரு ஷார்ட்டை மட்டும் தூக்கி கொடுக்குறாரு. இதை மட்டுமா நீ தானே சொன்ன நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை அப்படியே வேர் பண்ணிவிட்டு மேரேஜில் ஸ்டேஜில் நிற்பேன்ட்டு. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு பேபி. நான் ஒரு மாஃபியாடா. அது கேட்டால் பிளாக் அண்ட் பிளாக்கில் செம மாதம் ஏதாவது கோட் ஷூட் எடுப்பேன்னு பார்த்து என்ன இப்படி நார்மலாக இப்படி பிங்க் கலரில் ஒரு ஷர்ட்டை தூக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டு இப்படி ஹக் பண்ணியிருக்கேன். அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டெல்லாம் திருப்பி பார்க்குறாரு. இந்த ஷர்ட்டையா பேபி இதை போட்டால் நான் பார்க்க கெத்தாக தெரிய மாட்டேன். ப்ளீஸ் பேபி வேறு ஷர்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷர்ட்டை வேர் பண்ணி மேரேஜ் பண்ணுறது இருந்தால் பண்ணி இல்லைன்னா பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் ஐயோ பேபி ஏன் இதுக்கெலாம் டென்ஷன் ஆகுற, ஜஸ்ட்டு ஷர்ட்டு தானே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீ வாங்கி கொடுத்த இந்த பிங்க் கலர் ஷர்ட்டையுமே பேக் பண்ண சொல்கிறாரு. இதை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு என் ஜங்குக்கு அந்த ட்ரெஸ்லையா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பேபிக்கு அந்த ட்ரெஸ்ஸில் நான் பார்க்க சொல்ல ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மட்டும் இருப்பேன் நான் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற சொல்கிறாரா. இதை கேட்டு நம்ம ரொம்ப ஷாக் ஆகி எப்போண்டா அப்படி சொன்னேங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அதுக்காக தானே உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நேரத்தில் இருக்கிற ஷார்ட்டை எனக்கு வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா அந்த ஷார்ட் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷார்ட்டை எடுக்க போனால் அதான் பில் போட்டாச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பேக் எடுக்கிறாரு. ஜங்குக்கு நான் அந்த மாதிரி திங்க் பண்ணிலாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட எவ்வளவோ போராடுறது. இந்த மாதிரி போராடினா இப்போது டேக்கி ட்ரெஸ் எடுக்காங்க இந்த மாதிரி எடுத்தா நம்ம ஜங்குக்கு அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நம்ம டேக்கு எந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறாருன்னா மாஃபியா மாதிரி எடுத்து கொடுக்குறாரு.
ம், எந்த ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்க நோட் பண்ணா, ஏன் பேபி பிளாக் அண்ட் பிளாக்ல பா செம்மையாக இருக்குது தெரியுமா இந்த ஷர்ட், அது மட்டும் பாரு. இங்கே பத்தியா எத்தனை திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் கோட்டை காட்டுறாரு. அது ரொம்பவே பார்க்க ஒரு கெத்தான லுக்கில் இருக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னால் வேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், நீ எடுத்து கொடுத்த ஷர்ட்டை நான் வேர் பண்ணோம்ல, இந்த ஷர்ட்டை நீ வேர் பண்ணுற, அப்புறம் இந்த ஷர்ட்டை சீக்ரெட்டாக பெட்ரூம்குள்ளே மட்டும் எனக்கு வேர் பண்ணி காட்டு, அதுக்கு மேலே இந்த கோட்டை வேர் பண்ணபடி மேரேஜ் பண்ணிக்கோங்கிற மாரி ஷர்ட் வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குது ஷர்ட்டு. அதில் ஹேண்ட்ஸ் இல்லை, ஹிப்புக்கிட்டையுமே நம்ம டேயோட ஹிப் மட்டுமும் கொஞ்சம் வெளியே தெரியும், செஸ்ஸுக்கிட்டையும் கீழே அவரை இறங்கி ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட்டாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளே இருக்க ஷர்ட் ஹாட்டாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஜங்குக்கு வேறு ஒரு பிளாக் கலர் கோட் எடுத்து கவர் பண்ணுறாரு. இதை தான் நீ மேரேஜ் பண்ணுற அன்னைக்கு போடணும், மேரேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்டே கோட்டை கழட்டி போட்டுரு, என் கூட இந்த ஷர்ட்டோட தான் ரூமில் இருக்கணுங்கிற மாரி இப்படி வேற பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா இவனை எங்கேருந்து பிடிச்சாங்கன்னே தெரியலையே, ஏன்டா என்கிட்ட இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து திட்டுனா, இந்த ஷர்ட்டை பார்த்துட்டு வாவ் செம ஹாட்டாக இருக்குது டியாங் அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்லுவாரா. டக்குன்னு இந்த ஷர்ட்டை அப்படியே மறைச்சிட்டு, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜங்குக்கு செலெக்ஷன் பண்ணலை, சும்மா தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாரி ஜிமினா பார்த்து சொல்லுவாரா. ஹே சும்மா சொல்லாதடா, என் சுகா செலெக்ஷன் பண்ணதை விட இது கொஞ்சம் ஹாட்டாக செம்மையாக இருக்கும் போலுக்கே, நீ வேர் பண்ணன்னா இன்னும் செம்மையாக இருப்பேனுங்கிற மாதிரி இப்படி வேற பேசுவாரா. இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு தான் இந்த ஐடியா நமக்கு ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பேபி ஜிமினா சொல்கிறது கரெக்டு தானே, வேர் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குமே, ஏங்க போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்மகிட்டே அப்படியே என்னங்கிற மாதிரி பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா, போ பேபி அது கரெக்டாக உனக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாண்டாமா, போங்க பார்ப்போம், நான் கொடுத்தது அப்படியே வேர் பண்ணிவிட்டு என்கிட்ட வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன முடியாதுன்னு இப்போவே நீ இப்படிலாம் பேசுகிற, போ அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்கிட்ட கொண்டு வந்து விட்டான். இங்கே பாரு ஜங்குக், இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணினா நான் அப்புறம் மாலை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசுனா, பேபி உனக்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுற திங்கிங்கே இல்லை, எவ்வளோ ரொமான்டிக்காக அப்படியே அந்த ரூம்குள்ளே ஒன்று கொண்டு விட்டுட்டு நானும் ரூம்குள்ளே வரலான்னு நினச்சேன், நீ ஏன் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற, இப்போ என்ன இந்த ஷர்ட்டை இப்போ வேர் பண்ண மாட்டேன் அவ்வளோ தானே, மேரேஜ் முடியிட்டு மேரேஜ் அன்னைக்கு நீ இதை தானே வேர் பண்ணுவேன், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டை வேற பேக் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த மாதிரி ரூடாக இருக்க ஜங்குக்கில் இந்த மாதிரி ஒரு ஜங்குக்கு என்ட்ராகிறத பார்த்து டேக்கிடான் பாடி முழுக்க ஒரு மாதிரி புல்லரிக்கிட்டு கூசுது. இந்த மாதிரி பேசுகிற ஜங்குக்கு போட்டுட்டு ரொம்ப ஷையாகி வேற மாதிரி இருக்கிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு, என்னாச்சு பேபியோட ஃபேஸ் முழுக்க ஒரு மாதிரி ரெட் ஆயிடுச்சு, ஒருவேளை ஏசி ஒத்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸை வந்து இப்படி டச் பண்ணுவாரா. அந்த மாதிரி டச் பண்ண ஏற்கனவே நம்ம ஜங்கு பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்ம டேடா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஏசி ஒட்டுக்கலையா பேபி உனக்கு, ஏன் உன் ஃபேஸ் முழுக்க ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா நம்ம அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் டேயுமே அப்படியே வெளியே போன கொஞ்ச நேரம் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஜங்கு கூட கேரக்டர் உனக்கு நல்லாவே தெரியும், அவன் சும்மா நம்மக்கிட்ட அப்படி பேசுகிறானுங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே வருவாரா. இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே வந்தால் ஆப்போசிட்டில் வர பர்சன்ட் வேணும்னே நம்ம டேயை இடிக்கிற மாதிரி அப்படி சொல்கிறக்கிட்ட உரசுற மாதிரி வந்தால் நம்ம ஜங்கு டேயா அந்த சைட்லேருந்து இந்த சைடு டக்குன்னு மூவ் ஆனாக்கி அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிப்பாரா. நான் தான் சொன்னேனே அவன்லாம் சேஞ்ச் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹேண்ட்ஸை நம்ம டே பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சா கோவத்தில் அந்த பர்சன்ட்டை எப்படிடா நீ என் பேபி இடிக்க வந்தானுங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு பிடிச்ச நம்ம ஜங்குக் இப்படி ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு டேயை பார்ப்பாரா. முதல்ல ஹேண்ட்ஸை விடு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு எதுக்காக என்னோடய ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து பேசினா, பேபி பக்கத்தில் இருக்குது இல்லைன்னு வச்சுக்கூடா அப்படிங்கிற மாதிரி
தெரியாமல் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை விட்டுட்டு வா பேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி நீ நடந்துக்கிற, எதுக்காக இந்த மாதிரி இப்போ அந்த பசண்ட்டை அடிக்கிற மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசினா, சும்மா தான் தெரியாமல் ஹேண்ட்ஸை மூவ் ஆன் ஆகி பிடிச்சிட்டேன், இப்போ என்ன வா ஹேண்ட்ஸை பிடிக்கலன்னு கோவமா வா உன் ஹேண்ட்ஸை பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண படி நேராக ரிங் எடுக்கிற பிளேஸ்க்கு வராங்க. அந்த பிளேஸ்லையுமே பாய்ஸஸ் எல்லாருமே ரிங் எடுத்துகிட்டு இருந்தேன். டேயை நகர விடாத அளவுக்கு டேயை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு பேபி இந்த ரிங்கு நல்லா இருக்குல்ல, அந்த ரிங்கு நல்லா இருக்குல்ல, அந்த ரிங் எடுப்போமா, இந்த ரிங் எடுப்போமாங்கிற மீதி டேயை விட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் லைட்டாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சா டேக்கு தான் ஒரு மாதிரி ஆகி முதல்ல ஹக்கை பிரேக் பண்ணுற ஜங்குக்கு ஏன் இப்படி என்ன பாடா படுத்துற அப்படிங்கிற மாதிரி டே கோமா திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா என்ன பேபி சும்மா சும்மா திட்டிக்கிட்டு இருக்க, அப்படி தான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கிரிப்பாக பிடிப்பாரு. அந்த மாதிரி பிடிச்சா ஆகா இவங்க இப்படி ஹக் பண்ணுறன்னு பேர்லேயே இருக்கியே கொன்னுருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். மூச்சு விட முடியலடா, கொஞ்சம் லூஸ் ஆகுது பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்கிறது கேட்டுட்டு சரி பேபி சரி பேபி அப்படிங்கிற மாதிரி லூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி லூஸ் பண்ணால் இப்போ ரிங் எடுக்கிறாங்க. எல்லாருமே அவங்க மேரேஜுக்கான ரிங்ஸு மற்ற திங்ஸு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போனோம். டேயும் ஜிமினாவையும் நம்ம சுகாவும் ஜங்குக்கும் கரெக்டாகவே மீனோட ஹவுஸில் இறக்கி விட்டுட்டு அவங்களோட ஹவுஸ்க்கு போகிறாங்க. டேஸஸ் அப்படியே மூவ் ஆகுது. இப்போ மேரேஜ் காலில் தான் ஸ்டேஜில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே மேரேஜுக்கு ரெடியாகி வந்து நின்னோம். இப்போ வரைக்குமே நம்ம டேக்கு வந்து ஜங்குக்கு அந்த மாதிரி பேசுகிறாருங்கிறதுக்காகலாம் தன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. இப்போ வரைக்குமே நம்ம ஜங்குக்கு பிடிக்காத மாதிரி ஒரு இக்னோர் பண்ணுற மூமெண்ட்லேயே தான் ரெடி ஆகாமலே உட்காந்துருக்காரு. இதை வந்து மார்க் நோட் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் இருக்கிற ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறாரு, டே அந்த ரூமில் ரெடியே ஆகலை, மாம் வந்து சொல்லிட்டாங்க, மிம்மாவும் சொல்லிட்டாங்க, ஜிமினாவோட மாமும் வந்து சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து ரெடி ஆகாமலேயே உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு ஸ்டேஜில் ஸ்மைல் பண்ணபடி நின்று நம்ம ஜங்குக்கு தான் நேராக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவோம்ல அந்த ரூமுக்கு வராரு. இப்படி வந்தோம் டேட்டர் ஜிமினா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருட்ட ஏங்க ப்ராப்ளம் பண்ணாத, இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு, நீ இன்னும் ரெடி ஆகலான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து டென்ஷனில் ஏதாவது பண்ணுவான், முதல்ல ட்ரெஸ்ஸையாவது சேஞ்ச் பண்ண, அப்புறம் எல்லாத்தையும் பரவ பேசிக்கலாங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா பேசிகிட்டு இருந்தா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ருன்னா ஜங்குக்கு நான் டேயை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசினா, நீங்கள் முதல்ல வெளியே போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஜிமினா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் நம்ம டே கிட்ட அப்படியே நம்ம ஜங்கு க்ளோஸ் ஆகுறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, நான் எவ்வளோ ஹாப்பியாக ஸ்டேஜில் நின்னேன் தெரியுமா, நீ என்கிட்ட வந்து நிற்ப மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்ட்டு அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க, ட்ரெஸ்ஸை கூட இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற, என்ன நினச்சிட்ருக்கட்டே, மேரேஜ் ஹாலில் ஃபைட் பண்ணலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை, அதை பண்ணலை இதை பண்ணலை, ஸ்டேஜுக்கெலாம் வர முடியாதுன்னு சொல்லி மேரேஜை பிரேக் பண்ணிடலான்ட்டு திங்க் பண்ணுறியா என்ன? அப்போ சொன்னது தான் இப்போவும் ஒழுங்காக அமைதியாக வந்து ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ என் பேபி, உன் பேரண்ட்ஸ் 2 பேரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேவிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி கொடுக்குறாரு. 10 செகண்டில் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வர்ற இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட்டை அப்படியே கொடுக்குறாரு. ஆனாலுமே நம்ம வாங்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டே மார்க், ஜிமினாவோட மாம் எங்கே நிற்கிறாங்கன்னு பாரு பார்ப்போம், அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் அவங்கள இங்கே கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக மார்க் அதே மாதிரி ஜிமினாவோட மாமா கரெக்டாக கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட விடவும் இந்த மாதிரி ஜிமினாவோட மாமா வந்து நிற்கிறத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் அப்படியே பெட்டில் உட்காந்துருந்தவர் டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் வந்து அந்த பேக்கை வாங்குறாரு. என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவோட மாம் கேட்டால், ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தான் சொன்னான், நீங்கள் இங்கே இருந்தால் தான் ரெடியும் ஆவான்னு சொன்னான், அதுதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் நைஃப் அவரோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது, நைஃபை வச்சே நம்ம டேட்ட பேசுகிறாரு. பேக் சைடில் ஜிமினாவோட மாம், ஃப்ரண்ட் சைடில் நம்ம நடுவில் நம்ம ஜங்குக்கு நைஃபை ஹேண்ட்ஸில் வச்சபடியே டேயை மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஐஸாலேயே ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐஸாலே பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு
ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நைஃபை வச்சு எங்கே ஜிமினாவோட மாமா ஜங்குக்கு அட்டாக் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் வேகமாக போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராரு. நீங்கள் சீக்கிரம் டே ரெடி பண்ணுங்களேன், டைம் ஆச்சு அப்படிங்கிற மாரி ஜிமினாவோட மாம்கிட்ட சொல்லவும் ஜிமினாவோட மாம் வந்து நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு வந்து நீ ஸ்டேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்து டேவோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிக்கிறாரு.